நக்சல்பாரி இயக்கங்கள்ல புலவர் கலியபெருமாள் தீவிரமா அறுவடை போராட்டங்கள்லயும் அழித்தொழிப்பு போராட்டங்கள்லயும் ஈடுபட ஆரம்பிச்சாரு. அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான திருப்புமுனை சம்பவம்னா அது அவர் தோட்டத்துல நடந்த வெடி விபத்து தான். ஒரு தொழில்நுட்ப விபத்தின் காரணமா அந்த வெடிகுண்டுகள் வெடிச்சு செதற அங்க இருக்கும் 2 தோழர்கள் மடிஞ்சாங்க. அந்த வெடி விபத்து நடந்ததுல புலவர் கலியபெருமாள் கடுமையாக பாதிக்கப்பட்டார். தமிழக காவல்துறை அந்த சமயங்கள்ல புலவர் கலியபெருமாளை மட்டும் இல்லாம அவர் குடும்பத்தையே வலைவீசி தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தலைமறைவு வாழ்க்கைக்குள்ள புலவர் கலியபெருமாள் போறாரு. பல காலங்களா தலைமறைவா இருந்தாலும் ஒரு கட்டத்துல குப்பம் கிராமத்துல வச்சு புலவர் கலியபெருமாளை ஒரு இரவு கைது பண்றாங்க. என்னதான் அவரை குப்பம் கிராமத்துல கைது பண்ணியிருந்தாலும் அவரை சூளைமேட்டுல வச்சு பிடிச்சதா சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்னாடி புலவர் கலியபெருமாள் அவர்களை ஆஜர்படுத்துறாங்க. கலியபெருமாள் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகிற முறையே வித்தியாசமா தான் இருந்திருக்கு. எல்லா முறையும் எந்த முறையுமே அவருக்கான வாதத்தை அவர் முன்னெடுத்து வச்சதே இல்லை. இந்த நீதிமன்றத்தோட நீதிமுறை எனக்கு பிடிக்காததால இந்த நீதிமன்றத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலவர் கலியபெருமாள் அவர்கள் அந்த நீதிபதி முன்னாடி சொன்னாரு. அதனால 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து புலவர் கலியபெருமாள் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்.